வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் அக்ஷய திருதியை. தங்கம் பார்த்தோம்னா போன அக்ஷய திருதியிலேருந்து இதுவரையிலும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60% ஏறி இருக்கிறது. இன்னும் ஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க உள்ள போகும். நம்மளுடைய இந்தியாவினுடைய லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தோம்னா ஒரு சிக்னிஃபிகண்டாக ஒரு மாற்றங்கள் கடந்த 10 வருடங்களாக நடந்துள்ளதுன்னு சொல்லலாம். தங்க முதலீடு ஒரு ரொம்பவும் ஆக்சசபிளாக பாப்புலராக இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்த அப்புறம் ETF வந்த அப்புறம் வந்திருக்குன்னு சொல்லலாம். கோல்டு ETF அண்ட் சில்வர் ETF பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மிக்ஸ் ஆஃப் ட்ரிவன் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சென்ட்ரல் பேங்க் பையிங், அதுமாரி இந்த நீட் ஃபார் த ஜியோ பொலிட்டிக்கல் ஹெட்ஜினையும் அது ஒரு முக்கிய இது சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% தங்கம் வந்து போன அக்ஷய திருதியிலிருந்து இந்த அக்ஷய திருதிக்கு ஏறி இருக்கிறது. ஸோ த மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஏன் 2026 பார்த்தீங்கன்னாக்க மெயினாக 60% வந்து இந்த ஏறினதற்கு முக்கிய காரணம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் டிமாண்டில் ஒரு சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது போல் பார்த்தோம்னா போன வருஷம் இதே நேரத்தில் 95,000 ரூபா இருந்தது. இப்போ 1,57,000 ரூபா. எம்சிஎக்ஸில் பார்த்தோன்னா 1,54,500லேருந்து 1,55,000. ஸோ இப்போ எம்சிஎக்ஸில் பார்த்தோம்னா பிகினிங் ஆஃப் 2026 பார்த்தோம்னா 8% ஏறி இருக்கு. 12,000 ரூபா ஏறி இருக்குங்க. லாஸ்ட் வீக் ஒண்டி 2% தங்கம் ஏறி இருக்கு, 4% சில்வர் ஏறி இருக்கு. ஸோ இது வந்து டிவன் பை மெயினாக ஒரு அன்சர்டனிட்டி மெயினாக அரௌண்ட் த வேர்ல்டு. ஸோ ஈரான் கான்ஃப்ளிக்ட், அதுக்கு முன்னாடி அவர் ட்ரம்ப்பினுடைய ட்ரேட் வார். ஸோ இந்த சேஞ்சிங் இன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்க அது ஒன்று ஸ்டில் வந்து ஒரு புல்லிஷாக தான் இருந்துட்டு இருக்கு, போத் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன். பட் பையிங் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஆன்லைனில் அதாவது டிஜிட்டல் ETF கோல்டு வாங்குவது அதிகரித்திருக்குன்னு சொல்லலாம். சில்வர் வந்து 2.5 டைம்ஸ் அதிகரிச்சிருக்கு. அதே சமயத்தில் தங்கம் பார்த்தோம்னா 2 டைம்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட் டிமாண்டும் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது, ஆனால் கான்ஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 60,000 80,000 இருந்ததுல 1,85,000ங்கிற போது மக்கள் வந்து அதில் கொஞ்சம் ஒரு யோஜனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பட் கோல்டு வைசஸ் டிஜிட்டல் ஆப்ஷன் பார்த்தோம்னா டிஜிட்டலில் வந்து மார்க்கெட்டில் சக்கப்போடு போடுது, ஏகப்பட்ட பேர் நிறைய வாங்கி குமிக்கிறாங்க. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஷார்ப் ரைஸ் கோல்டுனால பாசிட்டிவ் சிக்னலா இல்லையாங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற ஈக்குவேஷனை வைத்து பார்க்கும்போது அடுத்த அக்ஷய திருதிக்குள்ள தங்கம் 2 லட்சத்து வரலையும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அப்பப்போ வந்து ஒரு பயத்துடன் கீழே இறங்கும்போது வாங்குவது நன்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.